வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க மருத்துவர் அபிலாஷா அவர்கள். இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட், மெரைட்டல் கவுன்சிலர். இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் அவரோட பேச போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சமீப காலமாக நீங்க பாத்தீங்கன்னா, பிரபலங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சோசியல் மீடியாவுல ஒரு பேசும் பொருளாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. ஜாய் கிறிசல்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகட்டும், இல்ல ரவி மோகன், கெனிஷா விவகாரமாகட்டும், இல்ல மாண்புமிகு முதலமைச்சருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரமாகட்டும், இது எல்லாமே வந்து சமீபத்துல பேசும் பொருள் ஆகுது. முதல்ல இந்த செலிபிரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து சோசியல் மீடியால வந்து விமர்சன பொருளாக மாற்றுவது வந்து என்ன மனநிலையை காமிக்குது? அவங்களுக்கு ஒரு வேலிடேஷன் தேவைப்படுது. நான் நல்லவன், இல்ல நான் நல்லவன் அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட இருந்து ஒரு வேலிடேஷன் தேவைப்படுறது ஒரு காரணமாக இருக்கா? இல்ல இது ஒரு கால்குலேட்டட் மூவா நம்ம பார்க்கணும்? மோஸ்ட்லி வந்து அவங்க சைட்ல இருந்து இந்த மூவ் எடுக்க மாட்டாங்க. நோ ஒன் வில் வாண்ட் டு வாஷ் தேர் டர்ட் இன் த பப்ளிக் இல்லையா? அதனால டெஃபினட்டா அவங்க அந்த மூவ் பண்ண மாட்டாங்க. பட் என்னன்னா, இப்ப சிஸ்டமே இப்படி ஆயிடுச்சு. இந்த ஆன்லைன் வந்து சோஷியல் மீடியா வந்து இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதுவே ஒரு ரெஃப்ரி ஆயிடுச்சு, அதுவே ஒரு கமெண்டேட்டர் ஆயிடுச்சு, அதுவே ஒரு ஆர்பிட்ரேட்டர் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எந்த பிரச்சனைனாலும் முதல்ல கொண்டாந்து அங்க போட்டுட்டா அலசி ஆராய்ஞ்சு நமக்கு நியாயம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல சில பேர் பண்றாங்க. சில பேர் வந்து திஸ் இஸ் மை ஸ்டாண்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பண்றாங்க. இதுதான் நான் ஐ ஹவ் ஆல்ரெடி டிசைடட், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இன் திஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்றதுக்காக பண்றாங்க. சில பேர் வந்து இட் ஹேப்பன் சோ தட் தே ஹாவ் டு ரெஸ்பாண்ட்ன்ற மாதிரி ஆயிடுது. எங்கேயோ யாரோ கொண்டு வர ஒரு விஷயத்துக்கு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அது குற்றம் ஆயிடுமோ, அதனால நான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ பீப்புள் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்சனல் நீட்ஸ் தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டமே வந்து தப்பான ஒரு ரோல் மாடல்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸுக்கு. டெஃபினட்டா வி நீட் டு லுக் இன் டு திஸ். இட்ஸ் டிபேட்டபிள் டாபிக். இப்ப இந்த மாதிரி செலிபிரிட்டி இஷ்யூஸ் வந்து ஒரு பேசும் பொருளாகும் பொழுது இம்மீடியட்டா நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு பேட்டர்ன் நம்மளால வந்து வெரி கிளியர் பேட்டர்ன் நம்மளால பார்க்க முடியுது சோசியல் மீடியால. உடனே இதை வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இந்த டாபிக்கை எடுத்து அதுக்கு கண்ணும் காதும் மூக்கும் வச்சு பேசுறது, அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்களை பின்தொடரக்கூடியவர்கள் கண்மூடித்தனமாக அந்த நிலைப்பாடு வந்து பின்பற்றி அது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு சைபர் புல்லிங்கா மாறுது. நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா நடிகர் ரவி மோகன் அவருடைய பிரஸ் மீட்ல கூட ரொம்ப வருத்தத்தோட வந்து அதை அவர் பதிவு பண்றாரு. எனக்கு வந்து இதனால என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் பர்சன் எனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு. அப்போ இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்கே இது என்ன விதமான ஒரு உளவியல் ரீதியிலான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது. ஏன்னா சமீப காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டரஸ் கான்சிக்வன்சஸ்ல வந்து இது போன்ற சைபர் புல்லிங் கொண்டு போய் விட்டுருது அப்படிங்கறத நாம பார்க்க முடியுது. பல உதாரணங்கள் சொல்லலாம். கொஞ்ச நாள் முன்னால ஒரு தவறி போய் தன்னுடைய குழந்தை வந்து அது பால்கனில இருந்து விழுந்துருச்சு. அந்த தாயை வந்து சோசியல் மீடியால வந்து உங்களுக்கு எல்லாம் தாய்மை இருக்கா, நீங்க எல்லாம் யூஆர் நாட் ஃபிட் டு பி அ மதர் அப்படிங்கிற அளவுக்கு புலி பண்ணி அந்தம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களும் அனாதையா நிக்குது. ஜட்மெண்ட் பாஸ் பண்ணவங்க, ட்ரோல் பண்ணவங்க, சமூக வலைதளங்கள்ல அந்த ஃபேஸ்லெஸ் வாய்ஸஸ் வந்து அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ நினைக்கல. நேத்து கூட நடிகர் ரவி மோகன் பதிவு பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, யூஆர் டிரைவிங் மீ டு டேக் த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. கன்னடத்துல இதே மாதிரிதான் சோசியல் மீடியா வார்னால ஒரு நடிகரே வந்து தன்னுடைய ஃபேன் ஒருத்தர் வந்து கொலை செய்த குற்றத்துக்காக இன்னைக்கு வந்து வழக்கு பதியப்பட்டு ஜெயில இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஒண்ணு இட் டிரைவ்ஸ் தெம் டு என்ன ஒரு அன்இமேஜினபிள் சச் ஆக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆர்கனைஸ்ட் சைபர் புல்லிங் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருதா? இதுல இன்வால்வ் ஆறவங்களுடைய மனநிலை என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெரியாம பிளைண்டா ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்றாங்கல்ல, இந்த மனநிலையை எப்படிப்பா? சைபர் புல்லிங் மெயினா அது அதிகரிக்கிறதுக்கு காரணமே அந்த பவுண்டரின்றதே செட் ஆகாம இருக்கிறது தான். யார் வேணாலும் யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் இன்வேடிங் இன்டு பிரைவசியையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜனங்க.
யூ cannot டாக் அபவுட் அதர்ஸ் பர்சனல் லைஃப் இல்லையா? அது டீசன்சி, அது எட்டிகேட்ஸ், அது பேசிக் மேனர்ஸ். நம்ம வந்து இந்த ஃப்ரீடம் டு ஸ்பீச்னு நினைச்சிட்டு அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கிறத வந்து பெருசுப்படுத்தி அதுல நீங்க சொன்ன மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரிகர் ஆகும். இட்ஸ் லைக் கேஸ் லைட்டிங் தான் இல்லையா? ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டே இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவி மோகனே எடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் அமைதியா தானே இருந்தாரு. அவர் ஒதுங்கி ஒதுங்கி தானே போனாரு. தோ ஹி வாஸ் பிரசன்டிங் ஹிம்செல்ஃப் பப்ளிக்லி. எதுவும் வந்து சைபர்ல எதுவும் அப்ளை பண்ணல. பட் திருப்பி 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 ஒரு விஷயம் பண்ணும்போது தேர் பீங் கார்னர்ட், தேர் பீங் ஃபோர்ஸ்ட் டு ரிப்ளை ஆர் ரெஸ்பாண்ட் அப்படின்றப்ப அது இமோஷனல் அவுட்பர்ஸ்டா தானே வரும். ஸோ டெஃபினட்டா வந்து பீப்புள் ஷுட் நோ தேர் லிமிட்ஸ். இதுல என்ன பிரச்சனை நான் எப்பவுமே சொல்வேன் எல்லா இன்டர்வியூலையும், இந்த சைபர் புல்லிங்கோடைய ஒரு மெயின் விஷயமே அனானிமிட்டி தான். யார் போடுறாங்க, என்ன போடுறாங்க, அவங்க யாரு, அவங்க எந்த ஊர்ல இருந்து, எந்த பேரு, அவங்களுக்கு மேல கல்யாணம், எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்க வந்து இந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்றவங்க அவங்களோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோட அப்படி இருந்தாதான் கமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா 90% ஆஃப் இட் வில் பி ரெடியூஸ்ட். யாரும் வரமாட்டாங்க சபைக்கே. இது என்ன ஆயிடுச்சு, எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு ஃபைட் ஃபேஸ்லெஸ். பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு கமெண்ட் பாஸ் பண்றதோ இல்ல ஒரு ட்ரிகர் கொடுக்கறதோ, அதுக்கு ரெஸ்பாண்ட் பாக்குறது, அதுக்கு லைக் பாக்குறது, அங்கேயே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது 2 கமெண்ட்டுக்குள்ளார. இல்ல நீ எப்படி சொல்லலாம், நான் எப்படி சொல்லலான்னு. ஸோ இது எல்லாமே வந்து தே டேக் இட் அஸ் ஃபன். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில போய் யார் முகம் கொடுத்து பேச முடியலையோ, யாருக்கு அந்த ஒரு கட்ஸ் இல்லையோ, அவங்கதான் இந்த வேலையை பண்ணுவாங்க. அதர்வைஸ் யூ கேன் வெரி வெல் வாய்ஸ் இட் அவுட், ஆர் நீங்க யாருன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலாம். சும்மா திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு கமெண்ட் அப்படி பாஸ் பண்ணிட்டு அதை வச்சு 4 பேர் ஃபாலோ பண்றது வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி கேம். அது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு அது ஓவரால் சோஷியல் ஸ்கில்ஸே அது வந்து குறைச்சி விட்டுரும். அது இட் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ஸ் இட். ஏன்னா தே டோன்ட் நோ ஹவு டு மூவ் வித் பீப்புள். எடுத்த உடனே ஒரு டிஃபென்ஸ் மோட்லயோ இல்ல ஒரு ஆஃபென்ஸ் மோட்லயோ போகும்போது ஒரு நல்லதனமா பேசுறது, ஒரு 2 பேருக்கும் சுமூகமா பேசுறதுன்ற ஒரு கான்செப்டே இல்லை. நீங்க இப்ப அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப சிம்பத்தியா, ஐயோ உங்க லைஃப் இப்படி ஆயிடுச்சே, நீங்க கவலைப்படாதீங்க நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு சிம்பத்தியா போகும். அப்படி இல்லைன்னா இவன் ரொம்ப ஒழுங்கா, இவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு அவங்களையே திருப்பியும் வந்து விக்டிம் பிளேம் பண்ற மாதிரி போகும். ஸோ தே டோன்ட் நோ. இப்போ நியாயமா வந்து இது நமக்கு தேவையில்லாதது, நீங்களே பார்த்துக்கோங்க, டோன்ட் வரி, வி ஆல் ஒன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்றது தான் யாருமே எதிர்பார்ப்பாங்க இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஹெல்ப் சம்படி. பட் நாங்கள்லாம் உள்ள வரோம், எங்களுக்கும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றது வந்து எல்லா விஷயத்திலையும் நம்ம பங்கு போடுறது இஸ் டெஃபினெட்லி நாட் குட். அது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் டெஃபினட்டா பண்றாங்க. நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. தே ஆர் டேக்கிங் தட் ஸ்பேஸ் பர்சனலி அண்ட் கம்ப்ளீட்லி இன்வெஸ்டிங் தெம்செல்ஃப் இன்டு இட். அவங்களுக்கும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், இன்னொருத்தவங்களுக்கும் அது தேவையில்லாத மன உளைச்சல் தான். இன்னொரு கிளியர் பேட்டர்ன் which we can see பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா யூசர்ஸ்ல இஷ்யூவை பொறுத்து அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது இல்ல. அந்த இஷ்யூல யார் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ அதை பொறுத்து அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. எக்ஸ்ட்ரா மரிட்டல் அஃபேர் அப்படின்னு வந்ததுன்னா கூட ஒரு பக்கம் அதை செய்யும் பொழுது அவங்களை குற்றவாளி ஆக்குறாங்க. ஆனா அதையே இன்னொரு நபர் செய்யும் பொழுது அதை குளோரிஃபை பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு போக்கையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்போ சம்வேர் வந்து பேஸ்ட் ஆன் த பர்சன் யுவர் வேல்யூ சிஸ்டம்ஸ் ஆர் சேஞ்சிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து திஸ் கேன் ஸ்பில் ஆன் டு யுவர் பர்சனல் லைஃப் ஆல்சோ இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய உறவுகள்லயும் இது போன்ற ஒரு வேல்யூ சிஸ்டம் வந்து வந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கும். கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி இது சப்ஜெக்ட் பேஸ்டே கிடையாது, இது மோர் ஆஃப் அ பர்சனல் அட்டாக் தான். ஸோ ஒருத்தவங்களை பிடிக்குது பிடிக்கல, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் பண்ணலன்னு தான் பாக்குறாங்களே ஒழிய என்ன கான்டெக்ஸ்ட், இதோடைய அவுட்கம் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, இதை நம்ம டீல் பண்ணோம்னா இதோடைய ரெப்பகஷன்ஸ் என்னவா இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, இதெல்லாம் யாரும் வந்து பெருசா பாக்குறது கிடையாது. போற போக்குல வந்து ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணணும், மோர் ஆஃப் அ பர்சனல் அட்டாக் தான் இது. நீங்க இதோடைய பேஸ் சைக்காலஜி யோசிச்சு பாத்தீங்கன்னா, எங்கேயோ யாருக்கோ இருக்கிற அந்த வெறுப்பு, எரிச்சல், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெஞ்சன்ஸ், ஆங்கர், ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் கொண்டாந்து யாரு மேலேயோ டிஸ்பிளேஸ் பண்றது. டிஸ்பிளேஸ்மெண்ட் பேசிக்கலி. ஸோ இங்க ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சென்சேஷனல் இஷ்யூ, 4 பேர் பேசக்கூடிய இஷ்யூ, இல்ல ஒரு செலிபிரிட்டியை பத்தி, ஒரு விஐபியை பத்தினா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு டிஸ்பிளேஸ் ஆல் தோஸ் இமோஷன்ஸ் ஓவர் ஹியர். தே டோன்ட் ஈவன் நோ வாட் த கான்டெக்ஸ்ட் இஸ். எதை பத்தி பேசுறாங்க, இப்ப இதை எதுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம்,
சரி இவங்க 2 பேரும் இருந்தா என்ன, இவங்க 2 பேரும் இல்லைன்னா என்ன அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் மோஸ்ட்லி வரதில்லை. பர்சனல் அட்டாக் தான். இவங்களை பத்தி பேசுனா நமக்கு ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, நமக்கு பதில் பேசுவாங்க, someone will acknowledge my comment அப்படின்றத எதிர்பார்த்து தான் வராங்களே. இட்ஸ் வெரி பர்சனல் நீடுக்காக தான் வராங்களே ஒழிய சொசைட்டியை கிளென்ஸ் பண்றதுக்காக எல்லாம் யாரும் இங்க வரல. அந்த அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் see that because there should be some meaning to it. நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா நீங்க சொன்ன மாதிரி நடுநிலையா இருக்கணும் அண்ட் எப்பவுமே ஸ்திரமா இருக்கணும், இப்படியும் அப்படியும் மாறக்கூடாது, ஸ்டேபிளா இருக்கணும். அண்ட் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அவுட்கம், அந்த அனாலிசிஸ்ல எண்ட் ஆஃப் இட் வாட் டு வி கெட், ஒரு எசன்ஸ் கிடைக்கணும். அப்படி எனக்கு தெரியறது இல்ல. மோஸ்ட்லி இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து மக்கள் வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன், நானும் இந்த டாபிக்ல இருக்கேன் அப்படின்றதுக்கு தான் இருக்காங்களே ஒழிய ஒரு யோசிச்சு அனலைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு அவுட்கம்மா எனக்கு தெரியறது இல்ல. அதுதான் அந்த எல்லா இடத்துலயும் இருக்கிற நெகட்டிவிட்டியை கொண்டாந்து இங்க அவங்களுக்கு டிஸ்பிளேஸ் பண்றது ஈஸியா இருக்கு. ஏன்னா 10 பேர் ஒருத்தவங்களை திட்டும் போது 11ஆவதா போய் திட்டுறது ரொம்ப ஈஸி, ஃபர்ஸ்ட் கல் அடிக்கிறது தான் கஷ்டம். அது வந்து இந்த சைபர் புல்லிங் ரொம்பவே அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது டு டூ தட். ஒரு மாப் அட்டாக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, அதனால they doing that. பட் ஆனா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செலிபிரிட்டிஸா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவைப்படும் பொழுது உங்களுடைய லைஃப கொண்டு வந்து நீங்க வந்து பொது வெளியில வைக்கிறீங்க, நாங்க பாராட்டும் போது ஏத்துக்கக்கூடிய நீங்க நாங்க விமர்சனம் பண்ணும் போதும் ஏத்துக்கணும், அந்த தைரியம் இல்லைன்னா எதுக்கு சோசியல் மீடியால வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்களே, இதை எப்படி அணுகு? கரெக்ட். இப்போ அவங்க பாராட்டுறது, அவங்க வர்றது வந்து ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்ல வராங்க. அவங்கள ப்ரொஃபஷனலா நீங்க பாராட்டுங்க, இல்ல ஒரு படம் நல்லா போலன்னா நல்லா பண்ணலன்னு சொல்லுங்க, அதுக்கு எல்லா அதிகாரமும் உரிமையும் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பர்சனல் சைடு இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நாட்டுக்காக அவங்க தியாகம் பண்ணிட்டாங்க வாழ்க்கைனாலும் அவங்களுக்கும் ஒரு பர்சனல் சைடு இருக்கு. வி கான்ட் ஃபாலோ தம் எவ்ரிவேர் இல்லையா? இந்த பிரைவசி, பிரைவேட் லைஃப்ன்றதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்காம அங்கேயும் இன்வேட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் நாஸ்டி. சம்மன் இஸ் இமோஷனல், அவங்களே வந்து அவங்க நடிக்கல, அங்க உண்மையிலேயே அவங்க தே கோயிங் த்ரூ சம் கிரைசிஸ். அந்த இடத்துல நம்மளும் போய் ஆட் ஆன் பண்றதுன்றது அவங்கள காயப்படுத்துறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது. யாரா இருந்தாலும் அவங்களுடைய சிச்சுவேஷன்ல ஆல்ரெடி தேர் ஸ்ட்ரகிளிங் வித் சம்திங். இது பேசிக் ஹியூமனிட்டி. நான் போய் அந்த ஸ்ட்ரகிளை இன்னும் ஜாஸ்தி பண்றது எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும்? சரி, அவங்கள நான் இப்ப கரெக்ட் பண்ணி அவங்கள டிசிப்ளின் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ப்ராபபிளி இந்த இஷ்யூவை பப்ளிக்கு கொண்டு வராம இருக்கலாம். இத வெளியே கொண்டு வந்து அவங்களே டிரா பண்ணணும். The celebrities should draw that line. நீங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல கொண்டு வந்து you're washing your dirty linen in public அப்படிங்கிறது, then you should be open to all the criticism அப்படிங்கிற ஒரு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா they should be ready to face the war. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அவங்க கொண்டு வராங்களான்றதான் இங்க கேள்வி. அவங்கள பின்தொடர்ந்து அங்க இருந்து பறிச்சுக்கிட்டு வந்து இங்க போட்டு அதை வந்து அனலைஸ் பண்றாங்க இல்லையா? அதை தான் நான் வந்து நோ சொல்றேன். அவங்களே வந்துட்டாங்கன்னா they should face it, they are ready for it already. அவங்க மென்டலி அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா தான் வராங்க. ஸோ அதை அவங்க குறை சொல்ல முடியாது. பட் நம்மளா போய் நோண்ட வேண்டான்றது தான். ஓகே, மேரேஜ் அஸ் இன்ஸ்டிடியூஷனே வந்து இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல வந்து திருமணத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு இடம் உண்டு. அது வந்து இட் இஸ் லுக்ட் அப்பான் அஸ் வெரி புனிதமான ஒரு பந்தம் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து காலங்காலமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொதுவா ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி ஏதாவது மெரைட்டல் இஷ்யூஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து 4 செவத்துக்குள்ள வச்சு இதை பேசி முடிக்கணும், தீர்த்து வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அது முடியலைன்னா அப்படின்னா யாராவது ஒரு மேரேஜ் கவுன்சிலர் கிட்ட போறது, அதுவே வந்து ரொம்ப கம்மி தான். இன்னமும் அதுக்கே ஒரு தயக்கம் இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. சரியா செய்ய முடியாது அப்படின்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி லீகலா பிரியணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுவாங்க. இது 3யுமே தவிர்த்துட்டு இதை கொண்டு வந்து ஒரு பொது வெளியில வச்சு இத வந்து ஒரு பொது வெளியில ஒரு விவாத பொருளா மாற்றுறது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட அந்த தம்பதிகளுக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இதை தாண்டி அந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? நீங்க ஒரு மெரைட்டல் கவுன்சிலர் அப்படிங்கறதுனால கேக்குறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த ஈகோ இஷ்யூஸ்னால ஏற்படக்கூடிய சண்டை அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணுது. அது எப்படி எல்லாம் அவங்களுடைய பிற்காலத்துல அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல அதை பாதிக்கும்? டெஃபினட்டா பாதிக்கும். நீங்க கேட்ட மாதிரி அந்த வீட்டு குழந்தைகள் அண்ட் அந்த வீட்டு பெரியவங்க
அவங்களையும் பாதிக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இவ்ளோ வருஷம் ஒண்ணா வாழ்ந்துட்டோம். இப்ப இவங்கள எப்படி டீல் பண்ணணும்? திடீர்னு ஓவர் நைட் அவங்க எனிமி ஆயிட முடியாது இல்லையா? ஸோ டெஃபினட்டா அந்த விதத்துல பாதிப்புகள் இருக்கு, மன உளைச்சல்கள் இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெயின்டா இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணுன்றப்ப அங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ 2 அடல்ட்ஸ், மெச்சூர்ட் அடல்ட்ஸ் கல்யாணம் பண்றாங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு பிரியணும்னு தோணுது, இன்னொருத்தவங்களுக்கும் பிரியணும்னு தோணுச்சுன்னா பிரச்சனையே இல்லை, மியூச்சுவலா போய் அவங்க பிரிஞ்சிடலாம். ஆனா ஒருத்தவங்க பிரியணும்ன்ற எண்ணத்துக்கு போயிட்டாங்க, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு இவங்களை பிடிக்காம போயிடுது, ஃபார் சம் ரீசன் அவங்க பிரியறாங்க. ஆனா the other person is not ready for it. நான் பிரிய முடியாது, நான் have invested my life into this and I can't go back அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒருத்தவங்க அடம் பிடிச்சாங்கன்னா அந்த ஒருத்தவங்களை நம்ம புரிய வைக்க பார்க்கணும். வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்? இப்போ இதை நம்ம வந்து சண்டை சச்சரவா கொண்டு போலாமா, சுமூகமா கொண்டு போலாமா, அதுல உங்களுக்கு எதுவும் லாபம் இருக்குமா? இதை நம்ம சுமூகமா பேசுறதுக்கு தான் மெரைட்டல் கவுன்சிலிங் கான்செப்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆஃப் லேட் நல்லா வராங்க, யங்ஸ்டர்ஸும் சரி, 50 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் கூட வராங்க. ஏன்னா தே வாண்ட் டு சார்ட் இட் அவுட் இன் அமிக்கபிள் வே, வெளியே சொல்லாம சைலண்டா முடிச்சணும். ஏன்னா எந்த சொந்தக்காரங்களை இன்வால்வ், இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் சொந்தக்காரங்க வர்றதுக்கு தயாரா இல்ல. நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, கடந்த ஒரு 10 வருடங்களா உன் பிரச்சனை நீ பாத்துக்கோ, ஐ எம் நாட் கம்மிங், நீங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அப்ப கூட எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலா ஒரு அன்பயஸ்டா 2 பேருக்கும் பேசணும் அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன்னு பார்த்தா மெரைட்டல் தெரப்பியா இருக்கு, அதனால வராங்க. இங்க பேசி மோஸ்ட்லி சரியாகும். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லேக் ஆஃப் கிவிங் டைம் ஃபார் ஈச் அதர், இன்வேடிங் பிரைவசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல, இல்ல அபியூஸா இருக்கலாம், ஹராஸ்மெண்டா இருக்கலாம், பழக்க வழக்கம். இப்ப நிறைய பேர் வந்து இந்த கேமிங்ல அடிக்ட் ஆயிடுறாங்க, போன்ல அடிக்ட் ஆயிடுறாங்க, அது ஸ்பவுஸ்க்கு பிடிக்கிறது இல்ல, இந்த மாதிரி ஃபார் சம் ரீசன் தே வாண்ட் டு சார்ட் இட் அவுட்ன்றப்ப அதர் பர்சனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இல்ல வி கேன் மேக் திஸ் ஒர்க் அப்படிலாம் சொல்லும் போது இட் ஒர்க்ஸ். அதுலயும் வந்து இல்ல நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு ஒரு ரிவெஞ்ச் மோட்ல வந்தாங்கன்னா, நான் உன்னை வந்து டானிஷ் பண்ணிடுறேன், உன் கேரக்டர் நான் என்ன பண்றேன், இப்படிலாம் வந்தாங்கன்னா தென் இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் டு கோ ஃபார் லீகல் செப்பரேஷன். அதையும் நம்மளே சொல்லிடுவோம், இல்ல திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க், யூ பெட்டர் கோ ஃபார் மியூச்சுவல், அதுதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், அப்படி பிரியும் போதும் அந்த குழந்தைகளும் பெரியவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுமே இங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க தெரப்பியில. அப்ப அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஏன்னா தே வில் வாண்ட் த ஃபேமிலி டுகெதர் இன் அ ஹாப்பி வே. நீங்க வந்து ஒட்டி வச்சு அங்க திருப்பி வந்து சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், ஹார்மனி இருக்கணும், அதனால அதுக்கேத்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி பசங்களுமே கூட வருவாங்க. பட் நான் ரீசெண்டா நோட்டீஸ் பண்ணது என்னன்னா டாலரன்ஸ் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு மக்களுக்கு when it comes to relationship. நம்ம எந்த இடத்துல பிரச்சனைனாலும், வேலையா இருந்தாலும் இல்ல நம்மளுடைய பேஷனோ இல்ல ஹாபிஸோ, எங்க பிரச்சனைனாலும் we can just quit it, பிடிக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். பட் when it is coming to personal life, especially marital lifeன்றப்ப அந்த குவிட்டிங்ன்றத யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆகும். இன்னைக்கே குவிட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே தாக்கு பிடிப்பாங்க. ஆனா இப்ப வர ஜென்ரேஷன் தே ஆர் வெரி குவிக் இன் டேக்கிங் த டெசிஷன். இல்ல செட் ஆகாது விட்டுறலாம் அப்படின்றதுல வந்துடுறாங்க. ஸோ தேர் நாட் கிவிங் அ ட்ரை. அந்த பர்சிவியரன்ஸே இல்ல, திருப்பி ட்ரை பண்ணுவோம், திருப்பி ட்ரை, அது இல்ல, செட் ஆகல விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஸோ அது வந்து அந்த குடும்பத்தை டெஃபினட்டா பாதிக்குது. அண்ட் நிறைய பேர் ஸ்டாக்கிங் பண்றாங்க, தே ஆர் ஃபாலோயிங் தட் பர்சன், அவங்கள யார் என்னன்றத இது பண்றாங்க, they want to disturb them, work placeல போய் டிஸ்டர்ப் பண்றது, ஃபேமிலியில அவங்கள வந்து ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ல தள்ளுறது, இதெல்லாம் பண்றாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து பீப்புள் டோன்ட் நோ டு ஹேண்டில் இட். ஒரு அமிக்கபிளா ஹேண்டில் பண்ணலாம், டீசெண்டா ஹேண்டில் பண்ணலாம், ப்ராப்ளம் வராம ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா இப்ப அவங்க என்ன பண்றாங்களோ இது பிற்காலத்துல அவங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா வரும். நம்ம பிடிஎஸ்டி இருக்கு இல்லையா, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். ஒரு இந்த சம்பவம் இட்ஸ் கிரைசிஸ் சிச்சுவேஷன், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட இம்பாக்ட் பின்னாடி வரும். அது வராம இருக்கிறதுக்கு இப்ப அதை அமிக்கபிளா செட்டில் பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் குட். இந்த சைபர் புல்லிங், கமிங் பேக் டு திஸ் ஆர்கனைஸ்ட் சைபர் புல்லிங் விச் இஸ் ஹேப்பனிங், ஒருத்தர் அதுக்கு ஆளாகும் பொழுது அதை எப்படி அவங்க டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிசிக்கலி, மென்டலி, லீகலி இதை எப்படி டீல் பண்ணலாம்? ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைபர் புல்லிங் லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சட்டதிட்டங்கள் இருக்கு, பட் எல்லாமே ரொம்ப வேகா இருக்கு. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல, எக்ஸிகியூஷன்ல வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அண்ட் இப்படிப்பட்ட ஆர்கனைஸ்டா சைபர் புல்லிங் நடக்கும்பொழுது யாராவது ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது பிராக்டிகலி நாட் பாசிபிள். எல்லார் மேலயும் ஒட்டுமொத்தமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ சம்பந்தப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு சைபர் புல்லிங்க்கு ஆளாறவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன்?
அன்ஃபார்ச்சுனேட்லி சைபர் புல்லிங்ல நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுக்கான டெக்னிக்கல் பீப்புளை என்கேஜ் பண்ணியிருக்காங்கனாலும் இன்னும் ஒரு சரியான போக்கு அங்க இல்லை. அவங்களுக்கே ஒரு சரியான சிஸ்டம் இல்லை. நம்ம போய் கேட்டோம்னா அவங்களே சொல்றாங்க எங்களுக்கே தெரியுது சார், பட் என்ன பண்றது, ஹேக்கர்ஸோ இல்லை அந்த சைடோ வந்து தே ஆர் மோஸ்ட் ஸ்ட்ராங்கர் தென் அஸ் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களே. அப்போ இட் வில் டேக் சம் டைம். வி ஆர் ஸ்டில் இவால்விங், வி ஆர் ஸ்டில் நாட் ஃபுல்லி இன்டு இட், வி ஆர் ஸ்டில் இவால்விங். பட் நம்ம லீகலா போறது எப்பவுமே இஸ் குட் இல்லையா? நம்ம எதுவுமே இன்டைரக்டா பண்றதை விட டைரக்டா நம்ம லீகலா போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு we can ask them to bring down the page. சைபர் புல்லிங் பொறுத்த வரைக்கும் we can complain and we can wait. இந்த மாதிரி செலிபிரிட்டி இதுலலாம் வந்து we can ask them to bring down the page so that அதுல மேற்கொண்டு எதுவும் கான்வர்சேஷன்ஸ் போகாம இருக்கும். அண்ட் செலிபிரிட்டிஸ்க்கு நான் பர்சனலா சொல்றது, மறுபடியும் நீங்க வந்து ஆடிங் ஆயில் டு த ஃபயர் தான். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண அது திருப்பி வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஸோ இன்ஸ்டெட் ரிஃப்ரைனிங் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ் இஸ் பெட்டர். ஏன்னா இதை நீங்க நியாயப்படுத்துற மாதிரி விஷயம் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும். இதை நியாயப்படுத்துறதே இல்லை, இது உங்க பர்சனல், வி கேன் சே தட், நாங்க தலையிடலன்னு சொல்லலாம். ஆனா இது வந்து தப்பா ரைட்டான்னு சொல்ற மாதிரி அங்க இல்ல நிலைமை. அப்ப அமைதியா இருந்துறது பெட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வில் டெல் ஃபார் த செலிபிரிட்டிஸ். இப்ப சோஷியல் மீடியா பேசுறோம், செலிபிரிட்டின்றப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், அது பேசும் பொருளாவது. நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் சைபர் புல்லிட். நிறைய சின்ன பசங்க, இது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. இதுவும் இட்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப் which needs immediate action, especially in Instagram, Snapchat. இதுலலாம் வந்து இந்த சின்ன பசங்க 9th standard 8th standard பசங்கலாம் the easily being trapped, honey trap மாதிரி அவங்கள வந்து ஒரு லவ் வலையில எடுத்துறது, அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அது மூலியமா கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. அவங்க ரூம்ல வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அவங்க யார் கூடயோ சேட் பண்ணிருப்பாங்க. அட் அ டைம் 4 பேர் கூட சேட் பண்றாங்க. இவங்க இன்னசென்ட்டா வந்து ஒரிஜினல் ஐடியில வருவாங்க, அவங்க ஃபேக் ஐடியில வருவாங்க ஆப்போனன்ட். ஸோ அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்க தெரியாது. அது ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மீட் எடுக்கிறப்பதான் எங்களுக்கு தெரியும் ரெட்ராஸ்பெக்டிவ்லி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. மற்றபடி பேரண்ட்ஸ் ஷுட் ஆல்சோ பி அவேர். இந்த சைபர் புல்லின்றதை பத்தி அவேர்னஸ் முதல்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம இதை ஒரு நியூஸா மட்டும் பார்க்காம, இதை ஒரு கிளாமர் இதா பார்க்காம, ஏதோ ஒரு சென்சேஷனல் நியூஸ் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்றது இல்லாம, எல்லார் வீட்லயும் டீனேஜ் பசங்க இருக்கிற வீட்ல எல்லாம் இது நடந்துட்டு தான் இருக்கு. சைலண்டா நடக்குது. நிறைய குழந்தைங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க, நிறைய குழந்தைங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, நிறைய குழந்தைங்களோட பிஹேவியர் அப்படியே மாறிடுது. லைக் எக்ஸாம்ல நல்லா எதிர்பார்ப்பாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, டப்புன்னு அது டிராப் ஆயிடும். இது வந்து இன்வேரியபிள் ஆஃப் ஜெண்டர். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் டேஞ்சர்னு சொல்றதுக்கு இல்ல, பையன் பிள்ளைங்களுக்கும் ப்ராப்ளம் வருது. ஸோ டெஃபினட்டா வந்து பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் ஆஃப் இட். ஓகே, ஒருவேளை ரியல் வேர்ல்டுல அப்பா அம்மா கிட்டயோ இல்ல அந்த உறவினர்கள் கிட்டயோ கிடைக்காத அன்பு ஆதரவு, அந்த அட்டென்ஷனை வந்து வர்ச்சுவல் வேர்ல்டுல வந்து தேடி போறாங்களா, அப்படி போய் சிக்கிக்கிறாங்களா இந்த குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காரணம் டெஃபினட்டா அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்க டைம் இல்லை. அவங்க 2 பேரும் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுல வந்து ஒரே குழந்தை தான். பெரியவங்க முன்ன மாதிரிலாம் இல்ல. முன்ன மாதிரி தியாகம் பண்ணி தாத்தா பாட்டி கூட பாக்குறதெல்லாம் இல்ல. அவங்க நீயாச்சும் உன் ஃபேமிலியாச்சும் என்ன ஊற்று, ஐ டோன்ட் வாண்ட் டு பேபி செட் அப்படின்றாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. அந்த குழந்தைங்களை எத்தனை கிளாஸ்ல நீங்க போட்டீங்கன்னாலும் அல்டிமேட்லி தே ஹேவ் சம் டைம் அட் ஹோம். அவங்க வந்து இதெல்லாம் பாக்குறாங்க. இப்ப எல்லா குழந்தைங்களும் போன் ஆக்சஸ் பண்றாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு. இது வந்து ஆரம்பத்திலேயே கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் அவங்களுக்கு தெரியாம பண்ணா என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸ்க்கே தெரியாம. ஏன்னா குழந்தைங்களா வெல் எஜுகேட்டட் ஆன் திஸ். ஸ்கூல் வொர்க், ஹோம் வொர்க் எல்லாமே வாட்ஸ்அப்ல தான, எல்லாமே அதுல தான் வருது. ஆமா, அதனால அந்த கோவிட்க்கு அப்புறம் எஸ்பெஷலி இந்த டிபெண்டன்ஸ் ஆன் சோஷியல் மீடியா ரொம்ப அதிகரிச்சிருச்சு இல்ல. அது ஒரு அன்அவாய்டபிள் ஒரு இதுவா தான் இருக்கு. சோ ஒரு சயின்டிபிக் ஒரு இன்வென்ஷனை வந்து நாம எப்படி ஆரோக்கியமா யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல வந்து நின்னுடுது இல்லையா இது. பட் நான் சொல்றேன், பேரண்ட்ஸ் அப்பப்போ போய் பாத்துக்கணும்னு சொல்றேன். தே ஷுட் சூப்பர்வைஸ் அட்லீஸ்ட். அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுறாம அப்பப்போ என்ன நடக்குது, என்ன நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கணும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் ட்ராப் ஆகுறாங்க. இது பப்ளிக்கு திஸ் மைட் பி எ நியூஸ், பட் நான் அதை தினமும் பாக்குறதுனால எனக்கு தெரியுது. பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வராங்க, தேர் நல்ல புள்ள, தங்கமான புள்ள, இப்ப ஒரு 6 மாசமா இப்படி ஆயிடுச்சுன்றப்ப அந்த குழந்தையுமே வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கும், எப்படி இதை சொல்றது வெளியே அப்படின்னு. சோ தே ஆர் ஹெல்ப்லெஸ், தே டோன்ட் நோ வேர் டு கோ ஃபார் ஹெல்ப். இவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இதை வெளியில சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா. இது ஒரு அசிங்கமான விஷயம், அவமானமான விஷயம் நினைக்கிறதுனால நிறைய வெளியில வந்து சொல்லாமே இன்னும் போய் அந்த இதுல மாட்டிக்கிறாங்க.
மாட்டிட்டே இருப்பாங்க. அந்த பிளாக்மெயிலுக்கு இன்னும் இவங்க வந்து கம்ப்ளை பண்ண வேண்டி இருக்கும். அது நெறைய நடந்துட்டு இருக்கு. நெறைய நார்மல் வீட்டு குழந்தைங்க நம்ம யூசுவலி இது ஒரு விஐபி வீட்ல நடந்துச்சுன்னா தான் வி மேக் இட் பிக். எல்லாருக்கும் வந்து அது ரீச் ஆகுது. நம்ம எங்கேயோ நடக்குது போல நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. எல்லார் வீட்லயுமே நடந்துட்டு இருக்கு. சைபர் புல்லிங்னு நம்ம பேசணும்னா இட்ஸ் அபவுட் எவ்ரிதிங். இந்த மாதிரி ட்ராப் பண்றதும் அதுல வருது. அவங்கள பிளாக்மெயில் பண்றது, அவங்கள ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து உங்க அப்பா அம்மாவுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் குடு, கோ ஃபைண்ட் அவுட், அவங்க கார்டு நம்பர் எடுத்துட்டு வா, ரீட் பண்ண, இதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு கிளையண்ட் வந்து அந்த குழந்தைய வச்சு அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 lakhs கிட்ட அவன் திருடிட்டான், ஆப்போசிட் கை. அப்பதான் தெரிய வந்துச்சு இது வந்து ஷீ இஸ் பீங் மேனிபுலேட்டட் அப்படின்னு. அதுக்கப்புறம் somehow brought it out. அப்போ நம்ம சைபர் புல்லிங்க்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர். 30 லட்சம் போற வரைக்கும் இவங்க சும்மா இருந்திருக்காங்கன்னா அப்பவே அவங்க ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சம்திங் இஸ் கோயிங் ராங், நம்ம காசு டிடெக்ட் ஆகுதுன்றதா தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஷுட் பி a little more aware. அதுதான் இப்ப தேவைப்படுது. என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஜென்ரேஷன் வந்து சாண்ட்விச் ஜென்ரேஷன். நமக்கு வந்து ஒழுக்கமும் தெரியும், ஆன்லைனும் தெரியும். முன்னாடி இருந்தவங்களுக்கு டிசிப்ளின் மட்டும் தான் தெரியும், நமக்கு ரெண்டுமே தெரியும். அடுத்த ஜெனரேஷனுக்கு டிசிப்ளின் தெரியல, அவங்களுக்கு வெறும் ஆன்லைன் தான் தெரியுது. சோ நம்மளால வந்து அந்த ஆங்கிள் யோசிக்க முடியல. நம்ம கிரிமினலா யோசிக்க மாட்டேங்கிறோம். பெற்றோரை நான் ஏன் குறை சொல்ல முடியலன்னா அவங்க நம்பி விடுறாங்க குழந்தைங்களை, என் குழந்தை தப்பு பண்ணாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அந்த பக்கம் குழந்தை மாட்டிக்கிட்டு முழிக்குதுன்றத நிறைய பெற்றோர் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதை தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணீங்கன்னா that will be good. முன்னெல்லாம் வந்து சொல்லுவோம், நம்மளுடைய பர்சனல் தாட்ஸை யாருக்கிட்டயும் சொல்ல முடியாததெல்லாம் வந்து டைரியில எழுதி வைப்பாங்க. அதை யாரும் படிக்க விட மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸ்டா, ரொம்ப பர்சனலான விஷயமா வச்சுப்பாங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு டைரி மாதிரி ஆயிடுச்சு. யார் வந்து என்ன பேசுறாங்க, அதை எத்தனை பேர் பாக்குறாங்க, லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாழ்க்கைய வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஓபன் புக்கா வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அதுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகம் வரும் அப்படிங்கிறதுதான் இது போன்ற சம்பவங்கள் வந்து நமக்கு உணர்த்துது இல்லையா? ஒரு ஒரு ஜுடிஷியல் யூஸ், ஒரு சோசியல் மீடியாவை எப்படி ஆரோக்கியமா பயன்படுத்துறது அப்படிங்கறத நாமும் கத்துக்கணும், நம்மளுடைய வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த காணொலியோட நோக்கம். கரெக்ட். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் ஆன்லைன் யூசேஜ்னு ஒன்று இருக்கு, அண்ட் ஹவு யூ மேக் இட் கன்ஸ்ட்ரக்டிவ்னு ஒன்று இருக்கு. இப்போ எல்லாரும் அதை டிஸ்ட்ரக்டிவ் மோடுக்கு யூஸ் பண்றாங்க, அது வேண்டாம். அண்ட் சக மனுஷனை அவமானப்படுத்துறதன் மூலியமா யாரும் சந்தோஷம் காண வேணாம். இவென்ச்சுவலி தட் பர்சன் வில் பிகம் அ சாடிஸ்ட். இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு பட்டு பட்டு நமக்கே நம்மள அறியாம சாடிஸ்டா மாறிடுவோம். இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் சைடா நம்ம அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா எல்லாரும் விளையாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்ப அவனை பார்த்து கை தட்டினா என்ன, அவனை பார்த்து தானே நம்ம வந்து என்ஜாய் பண்றோம்னு. அப்படி இல்ல, உள்ளுக்குள்ள யூ ஆர் ஆல்சோ கில்லிங் யுவர் ஓன் கான்சியன்ஸ் வேர் யூ வில் பிகம் அ சாடிஸ்ட். ஸோ அதுவும் மக்கள் புரிஞ்சுக்கணும். கிவ் them that space. எல்லாருக்குமே டீசென்ட் லைஃப் வாழணும்ன்றது தான் எல்லாருடைய ஆசையும். அந்த டீசென்ட் லைஃபை வந்து இன்னொருத்தவங்க போய் சீர்கொள்ள, அவங்களா குறைச்சிக்கிட்டாங்கன்னா அது வேற விஷயம். அவங்களா அந்த டீசென்ட் லைஃப் இன்டீசென்ட் ஆக்குனாங்கன்னா we have nothing to say. ஆனா மத்தவங்களுக்கு உரிமை கிடையாது அவங்க லைஃபை இன்டீசென்ட்டா மாத்துறதுக்கு. சோ அது மக்கள் should have some responsibility. ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய பர்சனல் விஷயங்கள் முதல்ல மூணாவது மனுஷங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்களும் முழுமையா சொல்ல மாட்டாங்க. நமக்கும் தெரியாத பட்சத்துல அதுல போய் ஜட்ஜ்மெண்ட் கமெண்ட் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி ராங். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.